அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றன. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எனக்கு முன்னாலே தேசியர்கள் குறிப்பிட்டதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர்கள் குறிப்பிட்டதை போல குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தையில் வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கிறது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து புரளாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். அமருங்க, நான் நிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே போல் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.